பயங்கரவாதிகளின் கூட்டம். இவர்களின் பிறப்பிடம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உலக வரைபடத்தில் காணப்படும் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் ஏதோ ஒரு மூலையில் உள்ள இத்தாலி என்றும் சிசிலி என்றும் சொல்லப்படுகிறது. இரத்தத்தாலும் கண்ணீராலும் பகை உணர்ச்சியாலும் நனைந்த பூமியிலிருந்து பழிக்கு பழி, இரத்தத்திற்கு இரத்தம் என்ற வெறியோடு கோஷத்தோடு ஆரம்பமானதுதான் இந்த கூட்டம். இரக்கமில்லாத இந்த அரக்கர்களின் வளர்ச்சி உலக அளவிலான போதை மருந்து விற்பனை, இளம் பெண்களை கடத்தி விற்பது என்று ஆரம்பித்து இன்று அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்கிவிட்டார்கள். ஈவு இரக்கமற்ற இந்த மாஃபியா கேங் சமீப காலமாக நாட்டிற்காக தன்னையே அர்ப்பணித்த தேசிய தலைவர்களின் உயிருக்கே உழைவைக்கும் கூலி பட்டாளமாக மாறி வருவதையும் காண முடிகிறது. டெல்லி, பம்பாய், கல்கத்தா, பெங்களூர், ஹைதராபாத், தமிழ்நாடு போன்ற தலைநகரங்கள் மட்டுமல்ல, இவற்றின் பட்டி தொட்டிகள் கூட இன்று மாஃபியா கேங்கின் நச்சுக்கரங்களில் அகப்பட்டு தவிக்கிறது. இந்த நாட்டை ஆளுகின்றவர்களையும் ஆள துடிப்பவர்களையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் இந்த தலைமறைவு தலைவர்களின் தயவு இல்லாமல் ரயில் பெட்டியிலிருந்து தீப்பெட்டி வரைக்கும் இயங்காது, எரியாது. மிஸ்டர் கோவிந்தன், நான் கமிஷனர். ஐ வாண்ட் டு see you. நீங்க உடனே இங்க வரணும். நோ 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 நோ, நீங்க கண்டிப்பா இங்க வரணும். சரி சார். உட்காருங்க. 1992 Gowda case file number 548. I have studied your report. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருக்கிற எனக்கு நீங்க அனுப்பி வச்ச ரிப்போர்ட்டுக்கும் லோக்கல் போலீஸ் அனுப்பின ஆரம்பகால ரிப்போர்ட்டுக்கும் மத்தியில ரொம்ப வித்தியாசம் இருக்கு.
ஐ மீன் நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதோட யார் யாரையோ வலுக்கட்டாயமா காப்பாற்ற வேண்டிய ஒரு நோக்கம் தெரியுது உங்க ரிப்போர்ட்ல. என்ன குற்றவாளின்னு சொல்றீங்களா? லுக், ஊரே பேசிக்கிட்டு இருக்கிற மர்டர் கேஸ் இது. இந்த விசாரணை ரிப்போர்ட்ல தவறு ஏற்பட்டுக்குன்னு கோர்ட்ல நிரூபணம் ஆயிட்டா டெஃபினட்டா மிஸ்டர் கோவிந்தன் உங்களோட சேர்ந்து நம்ம டிபார்ட்மெண்ட் பேரும் கெட்டு போயிடும். நடந்ததெல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமே சார். இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிறது கவுடாவோட ஆளுங்க, அவரோட சகோதரன் சந்திரா உட்பட. சோ வாட் சார், கவுடாவோட பேக்ரவுண்ட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா. நோ, ஸ்டாப் இட். நீங்க யாரியா? இந்த சிட்டில டெப்டி போலீஸ் கமிஷனரா இல்ல சூரிய தேவராஜ கவுடாங்கிற நாலாந்தர கிரிமினலோட வக்கீலா? இந்த சூரிய தேவராஜ் கவுடாங்கிறது நீங்க சொல்ற மாதிரி வெறும் ஒரு நாலாந்தர கிரிமினல் இல்ல. அதெல்லாம் இப்ப அந்த ஆள் தான் சிட்டில மாஃபியா கிங், த ரியல் டோன். மிஸ்டர் கோவிந்தன், எல்லாரையும் முட்டாள் நினைக்கிறது தப்பு சார். இந்த கேஸ்ல ஹோம் மினிஸ்டரோட அபிப்பிராயம் என்னன்னு உங்களுக்கு தெரியல. அப்போ இதை விட்டணுமா? அனாவசியமா அரசியல்வாதிகளுக்கு ஜால்ரா போட்டு டிபார்ட்மெண்ட் பேரை கெடுத்துறாதீங்க. வாரியர் சார், ஓவரா சத்தம் போடாதீங்க, பிபி அதிகமாயிடும். இந்த வயசான காலத்துல ஏதாவது அம்மன் கோயில்ல உட்காந்து மாலை கட்டவோ பூ வைக்கிறதோ செய்யறத விட்டுட்டு ஒழுங்கா வேலை பார்க்கற என்ன மாதிரி உள்ளவனை கெடுக்கத்துனே இங்க உட்காந்து உயிர் எடுத்துட்டு இருக்கீங்க. வேகத்துல எடுத்து சேர உடைச்சிடாதீங்க சார். உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க செஞ்சுக்கீங்க. ஆனா கவனமா செய்யுங்க, இல்லைன்னா உங்க வீட்டு நாயே உங்களை கடிச்ச மாதிரி ஆயிடும். உங்களை காப்பாத்த மேலிடத்துல ஒருத்தன் கூட கிடையாது. பட் எனக்கு அப்படி இல்ல, அதை மறந்துடாதீங்க. சார், கோவிந்த மாதிரி அயோக்கிய பசங்களுக்கெல்லாம் போலீஸ் வேலை கொடுத்தானே அவனை சொல்லணும். சிவா ஓ சாரி, அவனுக்கு கீழே வேலை பார்க்கிற உங்ககிட்ட அவனை பத்தி விமர்சனம் பண்ணி பேசுறது தப்புதான். என்ன செய்யறது, வேகத்துல வந்துடுச்சு. Sit down. What about coffee? நோ சார், தேங்க்ஸ். என்னத்தையா பண்றது? இதோ நான் எல்லாத்தையும் தேடி பிடிச்சு தோண்டி துருவி எடுத்த உருப்படியான பாயிண்ட்ஸ் எல்லாம் உருப்படாம பண்ணிட்டாயா இந்த கோவிந்த அயோக்கிய பய. நான் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கோர்ட்ல காட்டினேன்னா அவங்க இதை அழகா எடுத்து தெருவில் எரிஞ்சிடுவாங்க. நீ வருத்தப்படாதையா, உன் டியூட்டியை கரெக்டா பாரு, அது போதும். என்னடா ஜெயிக்க முடியலன்னு சோர்ந்து போயிட்டா அதோட போக வேண்டியதான் இந்த வேலையை விட்டுட்டு. அப்புறம் உனக்கு ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கியா? சார், எனக்கு தெரியல. இந்த தடவை வேற எங்கேயும் இல்ல, சிட்டியில தான். டிராபிக்ல இருந்து கிரைமுக்கு ஏதாவது ஒரு ரூட்ல உன்னை பந்தாடணும்னு பாக்குறானுங்க, வேற ஒன்றும் இல்ல. என்ன? தேங்க்யூ சார். ஜெய்சங்கர் சார், தப்புன்னு தெரியும், இருந்தாலும் உன்னுடைய நன்மைக்காக ஒரு வார்னிங் கொடுக்கிறேன். சில பெரிய பங்களாக்களை எழுதியிருக்கிறத நீ கவனிச்சிருக்கியா? பிவேர் ஆஃப் டாக்ஸ், நாய்கள் ஜாக்கிரதைன்னு. அதே மாதிரி பிவேர் ஆஃப் கோவிந்தன். உன்னுடைய புது போஸ்டிங்க ரொம்ப எதிர்த்தவனே அவன் தான், சொல்லிட்டேன். சார். சாரி சார். ரேகா, என்ன இது? கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம கதவை தட்டிட்டு வரக்கூடாது. ஐ அம் ரியலி சாரி டாடி. பரவாயில்ல, இட்ஸ் ஆல் ரைட். தேங்க் யூ. ஜெய்சங்கர், ஆபீஸ்ல போய் விசாரிங்க, அநேகமா உங்க போஸ்டிங் ஆர்டர் ரெடியா இருக்கும். சார். என்னமா ரேகா, இன்னைக்கு கிளாஸ் இல்லையா? சாரி டாடி. டாடி, இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், சொன்னா நீங்க சிரிச்சிருவீங்க. சுஜாதா பாலன், அனுராதா ஐயர், ராதிகா ராமன், ராஜ்ஸ்ரீ கிருஷ்ணா, அப்புறம் நான் 5 பேர் சேர்ந்து தாஷ் பிரகாஷ்ல போய் நல்லா வெட்டணும். ஐஸ்கிரீம், வாவ், அது ஒரு புது ஐட்டம். என்ன டேஸ்ட் தெரியுமா? கடைசியில தான் தமாஷே. பில் வந்தப்போ சுஜாதா நினைச்சா அனுராதா கிட்ட நிச்சயம் கேஷ் இருக்குன்னு, அனுராதா நினைச்சா ராதிகா கிட்ட கேஷ் இருக்குன்னு, ராதிகா நினைச்சா ஜலஜா கிட்ட இருக்கணும். ஐயோ, ஜலஜா இல்ல டாடி, ராஜ்ஸ்ரீ கிருஷ்ணா. அதான் அவன் நினைச்சிருப்பா, நீ கொடுத்துருவேன்னு. இப்ப நான் கடன் அடைக்கணும்னா நீங்க ஒரு நத்திங் மச், ஜஸ்ட் 200 rupees, அது போதும். நோ, ஐ won't pay you single pie. டாடி, இன்னைக்கு காலையில டெக்கான் ஹெரால்ட் படிச்சிட்டு நீங்க தானே சொன்னீங்க கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல 2% கூடி இருக்குன்னு. பாக்கெட் மணிங்கிற பேர்ல நீங்க கொடுக்கிற பணத்தை கையில வச்சுக்கிட்டு ஒரு மாசம் தள்ளுற பாடு எனக்கு தான் தெரியும். பணம் தர போறீங்களா இல்லையா? இல்ல, நீ காலேஜுக்கு போ. இல்ல, உனக்கு இதே வேலையா போச்சு. கொடுக்கலனா உயிரை எடுத்துருவிய.
இந்த One more. ம் Thank you. Thank you, sweet old man. மாலை பூவே. பார்த்து வரக்கூடாதுமா. I'm really sorry, sir. இட்ஸ் ஆல் ரைட். முன்ன இதே மாதிரி நான் உங்களை மோதினப்போ இப்படிதான் இட்ஸ் ஆல்ரைட் சொன்னீங்க. இப்போ அதே தான் சொல்றீங்க. மறுபடியும் நான் உங்களை மோதினேன்னா நிச்சயமா உங்களுக்கு கோவம் வந்துரும் இல்ல சார்? சார் சிட்டிக் தானே? எஸ். ப்ளீஸ் என்ன கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? காலேஜ் டைம் ஆயிடுச்சு. சரிம்மா, இது போலீஸ் ஜீப் ஆச்சே. தெரியும் சார், எனக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கமாயிடுச்சு இந்த போலீஸ் ஜீப் டிராவலிங். ப்ளீஸ். ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ. Thank you, sir. உங்களுக்கு 2 பிரதர்ஸ் இருக்காங்க, கரெக்ட்டா? ஒருத்தர் ரவிசங்கர், டெக்கான் ட்ரிபியூனல்ல ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர். இங்க இருக்கிற எத்தனையோ பத்திரிகைகள் வலை வீசிய மாட்டாத ரொம்ப புத்திசாலியான ரிப்போர்ட்டர், டேர் டெவில். Am I right? அவர் இப்போ டெல்லியில ஐபிஎஸ் ட்ரைனிங்ல இருக்காரு. நிச்சயமா அவர் செலக்ட் ஆயிடுவாரு. ஆமா, இந்த நியூஸ்ல உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும்னு வெச்சுக்கங்களேன். அப்புறம் 2வது பிரதர் ஹரிசங்கர், அவர் எனக்கு நல்லாவே தெரியும். அவர் காலேஜ்ல ரோமியோ கம் போர்க்கி, சென்ட் ஜோசப் காலேஜ்ல டிகிரி ஃபைனல் இயர். ஹரி கூட உனக்கு எவ்வளவு நாளா பழக்கம்? அதான் சஸ்பென்ஸ். நீங்க என்னைக்காவது எனக்கு இன்னொரு லிஃப்ட் தரும்போது மீதியே சொல்றேன் அவரை எப்படி பழக்கம்னு. சார், இங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். இங்கதான், இங்க ஸ்டாப் பண்ணிருங்க. எஸ், தேங்க்யூ, பாய். இல்ல, உன்னை என்னமோ காலேஜ்ல டிராப் பண்ணணும்னு சொன்னேன். நான் ரூட்டை மாத்திட்டேன். பாய். இந்த காலத்து பொண்ணு ரூட்டே புரியல. ஹாய் ஹரி, என்னாச்சு? பேய் இறந்த நாய் மாதிரி இருக்க. நீ எப்படி அண்ணன் ஜீப்ல வந்த? அவர் எங்க டேடியோட ஆபீஸ்க்கு வந்தாரு, பார்த்தேன், லிஃப்ட் கேட்டு கொடுத்தாரு, அவ்வளவுதான். நான் எல்லாமே சொல்லிட்டேன். நீ என் பாய் ஃப்ரெண்டுனு, காலேஜ்ல நீ ஒரு பொறுக்கின்னு கூட சொல்லிட்டேன். அடி பாவி, எல்லாத்தையும் சொல்லிட்டியா? அண்ணன் என்ன சொன்னாரு? அவர் சொன்னாரு ஓ மூக்க உடைக்கணும்னு. உன் பல்ல உடைக்கணும். அடியே லூசு பொண்ண, நோன்சோ மாமி, இன்னைக்கு பூரா உன் பின்னாடி தெரியும். இந்த ஹரிசங்கர் வர மாட்டான், தெரிஞ்சுக்க. சரி, போ, போய் வேற ஆட பாரு. 1 மணி நேரமா உனக்கு அனுக்கிறேன், போற வரவெல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறான். ஹரி ப்ளீஸ். ஹரி, லுக், இன்னைக்கு நான் உனக்காக நிறைய செலவு செய்ய போறேன். இன்னைக்கு ஃபுல்லா நீ ஏன் கூட தான் இருக்க போற. என்னால முடியாது, எனக்கு கிளாஸ் இருக்கு. ஹரி ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள்னு தெரியாத உனக்கு? இன்னைக்கு என்ன, உனக்கு வெட்டிங் டேயா? அப்புறம் இந்த நாள் என்னால மறக்க முடியாத ஒரு நாள். எஸ், என்னோட மம்மி டாக்டர் விமலா வாரியர் என்னையும் என் டேடியையும் தவிக்க விட்டுட்டு இந்த மண்ணுலகத்தை விட்டே போன 12th anniversary டே. மறக்க முடியாத 12வது வருஷம். ஹரி ப்ளீஸ், ஹரி வேண்டாம், இன்னைக்கு என்ன தனியா விட்டுடாதீங்க. ஓகே டார்லிங். Thank you, Harry. Thank you so much. Come on, yeah. Enjoy. இன்னைக்கு ஃபுல்லா கிளாஸ் கட்டு. நாம 2 பேரும் ஒண்ணாவே சுத்த போறோம். ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிட போறோம், மூவிக்கு போறோம். ஓகே, come on.